ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு சரோஜினி வந்து எல்லா உண்மையுமே இப்ப எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அதாவது சூர்யா அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, சூர்யா அழகி பாப்பாவோட அம்மாவை தேடி தான் இப்ப போயிருக்கிறாப்ல. அந்த அட்ரஸை வேணா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அட்ரஸையும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அட்ரஸுக்கு நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் கிளம்பி போறாங்க. அதே டைம்ல இங்க சித்ரா தேவி அதுக்குள்ள அந்த பொய்யான ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு பயங்கரமா ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அழகி பாப்பாவோட அப்பா உண்மையாலுமே சூர்யா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரூஃபை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜலட்சுமியும் நம்ம கோடீஸ்வரியும் வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சித்ரா தேவி ஆதாரத்தெல்லாம் அழைக்கிறதுக்காக தான் இவங்களாம் ரெடியாகி எதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது சூர்யா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை தான் கலைக்கிறதுக்காக தான் இவங்க ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சித்ரா தேவி பழி போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ராஜலட்சுமியும் நம்ம கோடீஸ்வரியும் உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் சரோஜினி மேடத்தை தான் பார்க்க போனோம், அவங்களே சொல்லிட்டாங்க சூர்யா இந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அழகி பாப்பாவோட அம்மாவை தேடி தான் சூர்யாவும் போயிருக்கிறாப்புல. அதே இடத்துக்கு தான் ஐஸ்வர்யாவும் மகாவும் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம தாத்தாவும் பாட்டியும் நம்புறாங்க. ஆனா இந்த சித்ரா தேவி வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் வந்து அதே அட்ரஸுக்கு கிளம்புறாங்க. இங்க தான் சூர்யா அந்த அழகி பாப்பாவோட அம்மாவை பார்த்த உடனே கொன்னுடணும் அப்படின்னு ரவுடிங்களை பின்னாடி அனுப்பி வச்சிருக்காங்க இல்லையா? அப்படி ஒரு வேளை கொன்னாங்க அப்படின்னா அந்த பழி சூர்யா மேலே தானே விழுவோம். ஸோ அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. அதுதான் இவங்களோட பிளானாக இருக்குது. ஸோ இப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போவில் கிளம்ப போகிறாங்க. ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.